ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயோமாலிகுல்ஸ் லெசன் தான் நம்ம ப்ளஸ் 2ல் 14th லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 14th லெசனில் மோனோசாக்கரைட்ஸ் பார்த்தோம், ஆலிகோசாக்கரைட்ஸில் டைசாக்கரைட்ஸ் பார்த்தோம். இப்போ ஆலிகோசாக்கரைட்ஸுடைய அனதர் கண்டென்ட் எடுத்துட்டு அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் நான் சுகர், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு, மைதா மாவு, இதை பற்றி, அதே மாதிரி காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சு காட்டன், ஸோ இதை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்ன, அது கூட சுகர் தான், தட் இஸ் ஆல்சோ சுகர். பட் ஆனால் ஸ்வீட் டேஸ்ட் இல்லாதனால நம்ம அதை நான் சுகர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் சுகர், ஸ்வீட் டேஸ்ட் இல்லைன்னா நான் சுகர், அதுதான் பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? லெசனுக்குள்ள போலாங்களா? ரைட், ஓகே, கவனிங்க. ஸோ பாலிசாக்கரைட்ஸ், வாட் இஸ் மீன் பை பாலிசாக்கரைட்ஸ்? பாலிசாக்கரைட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா என்ன? நிறைய நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்தது தான் பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ் என்ன? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், இல்லைங்களா? இதில் நம்ம நிறைய பார்த்தோம். எபிமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் பார்த்தோம், எபிமர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தோம், இல்லையா? ஸோ ரைட், இந்த மாதிரி நிறைய மோனோசாக்கரைட்ஸ், மோனோமர்ஸ் சேர்ந்தது தான் என் நம்பர். என்னன்னா எவ்வளவு சார்? 100-ஆ? இல்ல, மோர் தென் 100 ஆர் 1000 ஆர் 10,000 ஆர் 4,000, எவ்வளோ யூனிட்ஸ் வேணா நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக 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 அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட், பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாலிசாக்கரைட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட் எப்படி சார் ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சுக்ரோஸ் பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் ஜாயின் பை கிளைகோசிடிக் லிங்கேஜ் பாண்ட். கிளைகோசிடிக் லிங்கேஜ் பாண்ட். ரைட், நெக்ஸ்ட், they do not have sweet taste. ஸ்வீட் டேஸ்ட் இல்லாதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை நம்ம நான் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸ்வீட் டேஸ்ட் இல்லை, so that's why it's called non sugars. And also they form linear and branched chain of the molecules. Linear and branched chain of the molecules. சரி, எப்படி சார் branched chain, linear chain? ஜஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் குளுக்கோஸ் இல்லையா? நம்ம ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ல இது சி, OH கீழே இருந்துச்சுன்னா, OH கீழே இருந்துச்சுன்னா என்னதுமா? இங்க பாருங்க, OH கீழே இருந்துச்சுன்னா ஆல்ஃபா, OH மேலே இருந்துச்சுன்னா பீட்டா, இல்லையா? ஃபர்ஸ்ட் கார்பன். செகண்ட் கார்பன்ல என்ன? செகண்ட் கார்பன்ல பாருங்க, செகண்ட் கார்பன்ல OH கீழே இருக்கும், H மேலே இருக்கும். தேர்ட் கார்பன்ல H மேலே இருக்கும், OH கீழே. தட் மீன்ஸ் ரைட் சைடு, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் டவுன்வர்ட்ஸாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ரைட், அதே மாதிரி ஃபோர்த் கார்பன்ல OH கீழே, H மேலே. ஃபிஃப்த் கார்பன்ல H அண்ட் CH2 OH. இது சிக்ஸ்த் கார்பன். இதுதான் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஆல்ஃபா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் டின்னு சொல்றோம்? பிகாஸ் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கிற OH ரைட் சைடு இருந்ததுனால. இப்போ இங்க இது ஒரு ஆக்சைடு பாண்ட், கிளைகோசிடிக் பாண்ட். இதுவும் ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இட் இஸ் ஜாயின் வித் another ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இன்னொரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ்னா என்ன? இதே தான். ஜஸ்ட் இங்க பாருங்களேன், நம்ம இந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? இந்த ரெண்டு, இது ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ், இது ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ல பாருங்க, இது என்னது? C4, இது என்னது? C1. C1க்கும் C4க்கும் ரெண்டுக்கு நடுவில் OH பாண்ட் இருக்கு இல்லையா? இதுல ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில போய் இதுல ஃபார்ம் ஆகிற அந்த கிளைகோசிடிக் பாண்ட் இல்லையா? அந்த கிளைகோசிடிக் பாண்ட், இதைத்தான் நான் என்ன சொல்றோம்? இதான் கிளைகோசிடிக் பாண்ட். தட் இஸ் மீன் பை, இது என்னது? ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் C1லையும் C4லையும் நடந்த கிளைகோசிடிக் பாண்ட். C1லையும் C4லையும் நடந்த கிளைகோசிடிக் பாண்ட். ஆல்பா கார்பன் நடந்தனால ஆல்பா C1 C4 கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 யூனிட் சேர்ந்தது. சரிங்க? ஆல்பா டி குளுக்கோஸும் ஆல்பா டி குளுக்கோஸ் 2 யூனிட் சேர்ந்தா இதை மால்டோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதே மாதிரி சிலிசன், இது மாதிரி n நம்பர், ஸோ மோர் தென், இதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஆல்பா டி குளுக்கோஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இதுல மறுபடியும் இன்னொரு கவனிங்க, இங்க பாருங்க, மறுபடியும் என்ன பண்றேன் நானு, இன்னொரு ஆல்பா டி குளுக்கோஸ் நம்ம இது யூஸ் பண்றேன்.
ஸோ இதே மாதிரி கவனிங்க. இது என்னது? இது ஒரு கிளைகோசிடிக், இது ஒரு கிளைகோசிடிக் C1 and C4, C1 and C4, C1 C4 கிளைகோசிடிக் ஆல்ஃபா, எல்லாமே ஆல்ஃபா. இதுலயும் அதே மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இது மாதிரி எவ்வளோ யூனிட் சேருது அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த பக்கம் என்ன ஆகுது? இது ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. என்னது? கிளைகோசிடிக் பாண்ட். இதுல n நம்பர். இந்த n எவ்வளவு? இந்த n பொறுத்து தான் இது பாலிசாக்கரைட்ஸ் உடைய பேரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, அப்ப இந்த பாலிசாக்கரைட்ஸ்ல என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம் பாலிசாக்கரைட்ஸ்ல. ஓகேங்களா? ரைட், கவனிங்க. இங்க பாருங்க, பாலிசாக்கரைட்ஸ் என்ன சார்? பாலிசாக்கரைட்ஸ் அதை நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ், இன்னொன்னு என்னது? ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ். ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா கம்போஸ்ட் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், அதாவது கிளைகோசிடிக் பாண்ட். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆல்ஃபா டி குளுக்கோஸ், ஆல்ஃபா டி குளுக்கோஸ், ஆல்ஃபா டி குளுக்கோஸ், ஆல்ஃபா டி குளுக்கோஸ், அந்த மாதிரி ஒன் டைப் ஆஃப் காம்பவுண்ட் மட்டும் மோனோசாக்கரைட் மட்டும் ஜாயின் பண்ணிட்டே வந்துச்சுன்னு சொன்னா அது என்னது? அது ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ். அதுவே மோர் தென் ஒன் டைப் ஆஃப், ஒரு ஆல்பா ஒரு பீட்டா, அகைன் ஆல்பா ஒரு பீட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் ஜாயின் பண்ணுச்சுன்னு சொன்னா அது வந்து ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ். மோனோ பாலிசாக்கரைட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸ்டார்ச். அப்போ பாலிசாக்கரைட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? எதெல்லாம் பாலிசாக்கரைட்ஸ்? ஒன்னு ஸ்டார்ச், நம்பர் 1 ஸ்டார்ச். ஓகேவா? ரைட். நம்பர் 2 செல்லுலோஸ். Number 2, what is it? Cellulose. And then third one is glycogen. Third one, what is it? Glycogen. Okay, சொல்லுங்க பார்க்கலாம். The first one starch, second one cellulose, and third one glycogen. Okay, right. Next. அடுத்தது பாருங்க, ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ்ல ஹைலுரானிக் ஆசிட் இல்லையா? ஹைலுரானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, தென் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலுரானிக் ஆசிட் வந்து ஹைலுனேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க ஆயில்ஸ், ஐ மீன் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. ஷாக் அப்சர்வரா அது யூஸ் ஆகும். லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்லாம் நிறைய இடத்துல நம்ம அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெப்பாரின் உங்களுக்கு தெரியுமா? யூ நோ த ஹெப்பாரின். ஹெப்பாரின் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் கொயாகுலேஷன், அப்படியே கொயாகுலேஷன் மெயின்டைன் ஆகணும். ரொம்ப ஒரு மாதிரி லாங் டைம் வென்டிலேஷன் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல தட் மீன் கோமால இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கண்டிப்பா ஹெப்பாரின். சரிங்களா? அந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனால என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகாம ஈஸியா கொயாகுலேஷனாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் இதான் டைப்ஸ் ஆஃப் பாலிசாக்கரைட்ல ஒன்னு ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ், another one என்னதுமா? ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அந்த ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ்ல மூணு சொன்னோம். என்னன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ச், செகண்ட் ஒன் செல்லுலோஸ், அண்ட் தேர்ட் ஒன் என்னதுமா? கிளைகோஜன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்ச். ஸ்டார்ச் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டார்ச் அப்படின்னா என்ன சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளான்ட் ஸ்டார்ச் தான் பிளான்ட்ஸ்ல தான் அதிகமா கிடைக்கும். பிளான்ட்ஸ்ல எஸ்பெஷலி எந்த மாதிரி பிளான்ட்ல சார் அதிகமா கிடைக்கும்? பொட்டேட்டோஸ், கார்ன்ஸ், வீட், ரைஸ் ஆர் த ரிச் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். மாவு சத்துன்னு சொல்றோம் இல்லையா? அது மாவு தான். தட் மீன்ஸ் அதுதான் ஸ்டார்ச். ஓகேங்களா? அந்த ஸ்டார்ச் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் a plant starch அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இட் இஸ் a polymer of glucose in which glucose molecules are linked by alpha 1,4. ஞாபகம் இருக்கா? alpha 1,4 இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? alpha 1,4 glycosidic bond, ஒரு alpha D glucose-உம் another alpha D glucose-உம் it's making அது நடுவுல ஒரு glycosidic bond formation எதுல நடக்குது அப்படின்னா ஒரு anomeric கார்பன்லயும் இன்னொரு alpha D glucose-ல 4th கார்பன்லயும் நடக்கும். சரிங்களா? ரைட். அதுதான் என்னது அப்படின்னு சொன்னா glycosidic bonds. ஓகே. ஸ்டார்ச் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கு. ஸ்டார்ச்சே நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். என்ன சார்? ஸ்டார்ச்ங்கிறது மாவு தானே. மாவுல என்ன சார்? ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ச் இருக்குது. ஒன்னு வந்து வாட்டர் சால்யுபிள் அமைலோஸ். சப்பாத்தி பிசைறோம், சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு, மைதா பிசைறாங்க இல்லையா? தண்ணியில் கரையுதா இல்லைங்களா? தண்ணியில் கரையுது. அப்போ வாட்டர் சால்யுபிள் starch is called, what is the name? Amylose. What is the name? சொல்லுங்க எல்லாரும். Amylose. Right. Next, water insoluble starch. Water insoluble starch ஓட பேர் என்னன்னா amylopectin. So what are the two types of starch? என்னதுமா? one amylose, another one amylopectin. First one amylose, another one what is it? Amylopectin. The amylose is a water soluble and amylopectin is a water insoluble. தண்ணியில கரையாத ஒரு ஸ்டார்ச். ஓகே, ரைட். இந்த ஸ்டார்ச்ல 20% ஆஃப் அமைலோஸ் இருக்கும்.
அதாவது தண்ணியில கரையக்கூடிய ஸ்டார்ச் 20%. The starch is combination of 20% of water soluble amylose and remaining the 80% of water insoluble of amylopectin. Water insoluble amylopectin கலந்திருக்கும். ஓகேங்களா? ரைட், இதுதான் ஸ்டார்ச். சரி சார், இப்போ எனக்கு அமைலோஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை அமைலோஸ்? அமைலோஸ் என்ன சொன்னோம்? வாட்டர் சால்யூபிள். வாட்டர் சால்யூபிளி என்னது? வாட்டர் சால்யூபிளி ஸ்டார்ச் இஸ் கால்ட் அமைலோஸ். இட்ஸ் 20% இருக்கும் ஸ்டார்ச்ல. ரைட், அதுல அமைலோஸ் இஸ் நத்திங் பட் த அமைலோஸ் இஸ் கால்ட் இட்ஸ் 4000 ஆல்பா டி குளுக்கோஸ். எவ்வளவுமா? 4000. இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா ஆல்பா டி குளுக்கோஸ். ஆல்பா டி குளுக்கோஸ் உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டினது தான். இதுதான் ஆல்பா டி குளுக்கோஸ். இப்போ நான் எவ்வளவு வரைஞ்சிருக்கிறீங்க? இது 1, இது என்னது 2, தட்ஸ் 3 and 4. இப்போ நான் 4 ஸ்ட்ரக்சர் தான் என்ன பண்ணிருக்கிறேன், வரைஞ்சிருக்கிறேன். இது மாதிரி 4000 யூனிட்ஸ். ஹவு many யூனிட்ஸ்? இப்போ n equal to how much? 4000 ஆல்பா டி யூனிட்ஸ் சேர்ந்தது தான் ஸ்டார்ச். சார் 4000 யூனிட்ஸ், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ ரிங் வரும்னு பாருங்க. 4 ரிங்குக்கே நமக்கு போர்டு பத்தல. அப்போ 4000 யூனிட்ஸ், இவ்வளோ யூனிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டார்ச். சரிங்களா? அதுவும் எஸ்பெஷலி என்ன ஸ்டார்ச்? அமைலோஸ். ஓகேங்களா? ஸோ அமைலோஸ்ல ஆல்பா டி 4000 ஆல்பா டி யூனிட்ஸ் சேர்ந்தது. ரைட், அதுல 1,4 ஆல்பா 1,4னா ஆல்பா டி குளுக்கோஸ் தான். சரிங்களா? வித் சரி சார், இதுல நோ பிரான்ச், ஒன்லி லீனியர் செயின். இது 1, இது 2, 3, 4 போயிட்டு இருக்கு. அப்ப இது லெவல் எழுதலாம். என்ன இருக்கிறதுல என்ன பண்ணலாம்? 3998 யூனிட்ஸ் எழுதலாம். இது 99, இது 4000. ஸோ இவ்வளோ யூனிட்ஸ் சேர்ந்தது தான் என்னது? அமைலோஸ். சரிங்களா? ரைட், இதுதான் இந்த CH2. இதெல்லாம் CH2 OH தான் இப்படி நம்ம இப்போ எழுதியிருக்கிறோம். ரைட், ரெண்டாவது இதுல என்ன சார் அப்படின்னா நோ பிரான்ச். இதுல பிரான்ச் எல்லாம் கிடையாது சார். இந்த கார்பன் இருக்கு இல்லையா, 6th கார்பன், இந்த 6th கார்பன்ல OH இருக்கு, இதுல ஏதாவது கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுமா அப்படின்னா இதுல எதுவுமே பண்ணாது. ஸ்ட்ரெயிட் செயினா போயிட்டே இருக்கும். நியர்லி 4000 யூனிட்ஸ். ரைட், ரெண்டாவது அயோடின் சொல்யூஷன். இது அயோடின் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும்போது அமைலோஸ். நம்ம இது நீங்க ஜுவாலஜில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிராக்டிக்கல்ல பண்ணிருப்பீங்க. சரிங்களா? குளுக்கோஸ் உடைய டெஸ்ட்டும் ஸ்டார்ச் உடைய டெஸ்ட் பண்ணுவீங்க. அயோடினோட ஆட் பண்ணா ஒருவேளை அமைலோஸா இருந்தா, if we are taking the starch content, it's the amylose content, it will turns that amylose on the starch and the மாவு என்ன ஆகும் அப்படின்னா it's giving to blue color convert ஆகும். which color? blue color. இதெல்லாம் 1 மார்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ச்ல எஸ்பெஷலி ஸ்டார்ச்ல அமைலோஸா இருந்தா it is react with iodine and it's giving to blue color. It's giving to which color ma? Blue color. Sorry sir, அப்ப 20% of amylose, it's a water soluble starch. That water soluble starch, it is made by 4000 alpha D glucose. It is linearly connected or linearly alpha 1,4 glycosidic bond making. Then next it is not getting branch chains, and third one is so the amylose, it is react with iodine, it's giving to blue color alone. Right, next water insoluble amylopectin. Water insoluble. Another amylopectin is nothing but 4000 alpha D units சேர்ந்தா amylose. இவங்க பாருங்க எவ்வளவு? how much? 10,000 alpha D units. பா 10,000 units பா. தே alpha D ன்னு 10,000 units சேர்ந்தது. அப்ப 10,000 units molecules linked by alpha D 1,4 glycosidic bond. சார் இது கூட லீனியர் செயின் தானே சார் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன கரெக்ஷன். இதுல லீனியரும் இருக்கு, பிரான்ச்சும் இருக்கு. அதனாலதான் இது வாட்டர் இன்சால்யூபிள். சரிங்களா? ஏன் வாட்டர் இன்சால்யூபிள்? வாட்டர் மாலிகூல்ஸோட ஹைட்ரஜன் பாண்ட், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் பண்றதுக்கு OH இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிடுறேன், எல்லா OH இதுவே யூஸ் பண்ணிக்கும் கிளைகோசிடிக் பாண்ட். பட் ஆல்பா ஸ்டார்ச்ல அப்படி கிடையாது. அந்த 6th கார்பன் இருக்கு பாத்தீங்களா, 6th கார்பன்ல OH குரூப் இருக்கும். இட்ஸ் மேக்கிங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகூல்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் soluble in water. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் cannot making intermolecular hydrogen bond formation between water molecules. Due to the reason is it is arranged by 10,000 alpha D glucose molecules are linked linearly, and then the 6th chain, linear and branch chain also, the new chain will be formed. The new chain will be, so that new chain 24 to 30 glucose molecules. Sir, linear ஆவும் என்ன பண்றோம், glucose molecules இருக்குது, branchலயும் glucose molecules வருது, are arranged. That is meant by alpha 1,6.
இது 1,4ங்கிறது உங்களுக்கு தெரியும். 1,6 என்னது? ரைட், அது கூட நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இங்க பாருங்க 1,6 என்ன? ஆல்பா டி குளுக்கோஸ். இங்க பாருங்க, இது C5 இல்லையா, இது C6, இங்க OH, CH2OH, அதான் மீனிங். இது என்னது? OH, 4th கார்பன், இது 3rd கார்பன்ல OH மேல, H கீழே, 2nd கார்பன்ல OH கீழே, ஹைட்ரஜன் மேல, 1st கார்பன்ல ஆல்பா தானே, அப்போ OH கீழே, ஹைட்ரஜன் மேல. இதுதான் என்னது அப்படின்னு சொன்னா ஆல்பா டி குளுக்கோஸ். alpha D glucose. In the alpha D glucose, it is connected by another alpha D glucose. That it's alpha D glucose, it is also connected by another alpha D glucose. இங்க பாருங்க, ஸோ இதெல்லாம் என்னதுமா? ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஓகேங்களா, கவனிங்க. ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் என்ன பண்ணது? லீனியர்லி அரேஞ்சு 10,000 யூனிட்ஸ். இது என்னது? இட்ஸ் மேக்கிங், இதுதான் கிளைகோசிடிக் பாண்ட். இது C1, அகைன் C1, இது C2, C3, தென் அகைன் என்னது? C4, C5, தென் இது C6. இங்க என்னது? C1, C2, C3, C4, C5, then C6. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்னது? லீனியர் செயின், இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுவும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் என்ன ஆகும்? இந்த OH இது ரிமூவ் ஆகி இந்த செயின் என்ன ஆகிட்டு இருக்கும்? கிளைகோசிடிக் பாண்டாக கன்வெர்ட் ஆகும். கிளைகோசிடிக் பாண்டாக கன்வெர்ட் ஆகி இட் இஸ் கண்டினியூஸ்லி பாலிமர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்க, கிளைகோசிடிக் பாண்ட் கன்வெர்ட் ஆகி இட்ஸ் அ n நம்பர். n எவ்வளோ சொன்னோம்? 10,000 யூனிட்ஸ். ரைட், பட் இது ஒரு லீனியர் செயினாக போனால் இந்த 6th கார்பன்ல OH குரூப் இருக்கு இல்லையா, இந்த OH குரூப் வாட்டர் மாலிகுலோட என்ன ஆகும்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். பட் இப்போ நியூ கார்பன் செயின் ஃபார்ம் ஆகுது. எங்க சார் நியூ கார்பன் செயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது C1, இது C6. அப்போ C1க்கும் C6க்கும் நடுவில் ஒரு நியூ பிரான்ச் வில் பி ஃபார்ம்டு. அப்போ நியூ பிரான்ச் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? இதுதான் ஒரு புது செயின். அதே மாதிரி இது மாதிரி 24 to 30 யூனிட்ஸ் என்ன ஆகும்? அப்பப்ப அங்க என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ 24 to 30 யூனிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து இதுல என்ன நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு 10,000 யூனிட்ல இருக்கும். இதுதான் அமைலோபெக்டின். ஸோ அமைலோபெக்டினுடைய ஸ்ட்ரக்சர்ல இதுதான் மீனிங். நெக்ஸ்ட், அமைலோஸ் அயோடின் சொல்யூஷனோட என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அமைலோஸ் விச் இஸ் கிவிங் டு அயோடின் சொல்யூஷனோட ப்ளூ கலர்னா, இந்த அமைலோஸ் பெக்டின் என்ன கலர் கொடுக்குதுமா? பர்பிள் கலர். which color? which is giving to purple in color. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் அமைலோபெக்டின் பார்த்தோம். இது அமைலோபெக்டினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த அமைலோபெக்டின் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது மாதிரி போயிட்டே இருக்கும். n நம்பர் n எவ்வளவு? 10,000 alpha D glucose units are linked linearly. C4 alpha D, இது alpha D glycosidic linkage. C1 C4, C1 C4 ரெண்டு சேர்ந்தது தான். சரிங்களா? இது என்னது? இப்போ C6, இது C1 C1 C6 ரெண்டு சேர்ந்த கிளைகோசிடிக் பாண்ட். இது மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்னது? செல்லுலோஸ். எஸ், செல்லுலோஸ். சார் இது கூட செல்லுலோஸ்ங்கிறது என்ன சார்? சார் சுகர், நான் சுகர்னு சொன்னீங்க. ரைட், ஸ்டார்ச் வந்து நான் சுகர், ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. சரி சார், ஓகே, ரைட், அது மாவு, அதை நம்ம சாப்பிட்றோம். ரைட், பட் இந்த செல்லுலோஸ்ங்கிறது நம்ம சாப்பிடுவோமா? எல்லாருடைய கொஸ்டின்ல என்னன்னா, செல்லுலோஸ்ங்கிறது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம சின்ன கிளாஸ்ல பிளான்ட் செல் படிச்சோம்னா அதனுடைய செல் வால், அதனுடைய பேர் தான் செல்லுலோஸ். அனிமல் செல்லுலையும் இருக்கும் இல்லையா? சோ ரைட், இந்த செல்லுலோஸ்க்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னா அப்படின்னா, அதனுடைய பேரு செல்லுலோஸ் இஸ் a straight chain polysaccharide. இட்ஸ் a plant cell wall. ரெண்டாவது, இந்த செல்லுலோஸ்ங்கிறது ஹியூமன் பீயிங் நம்மளால என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. இட்ஸ் நாட் அ மாவு கிடையாது. இது
இட்ஸ் நாட் வீட் ஃப்ளோரில் கிடையாது, ஆர் பொட்டேட்டோவில் கிடையாது, வேறு எதுலையுமே கிடையாது. இந்த ஸ்டார்ச் ஐ மீன் இந்த செல்லுலோஸுங்கிறது மேஜர்லி இந்த செல்லுலோஸ் எதை சொல்லலாம்னா காட்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பியூர் காட்டன் பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த செல்லுலோஸ். ஓகேங்களா? இந்த செல்லுலோஸோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். காட்டன் ஷர்ட்ஸ் நம்ம போடுற காட்டன் ஷர்ட்ஸ் பியூர் காட்டன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த பியூர் காட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த பஞ்சு எடுத்து அதை ஸ்பின்னிங்ல பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை யானா மாதிரி ஃபேப்ரிக்கா மாறும். ஸோ ஃபேப்ரிக் அந்த பஞ்சை நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த செல்லுலோஸோடைய ஸ்ட்ரக்சர். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா cellulose is giving to alpha D glucose molecules, not alpha D glucose molecules. அது என்ன D இருக்கு அப்படின்னா பீட்டா D glucose இருக்கும், பீட்டா குளுக்கோஸா இருக்கும். சரிங்களா? ரைட். செல்லுலோஸ் இஸ் a straight chain polysaccharides. straight chain தான், பிரான்ச் செயின்லாம் கிடையாது, ஒன்லி ஸ்ட்ரெயிட் செயின் தான். எப்படி ஸ்டார்ச் அமைலோஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின் தான். ரைட். பீட்டா 1,4. செல்லுலோஸ் இஸ் யூஸ்டு. இதனுடைய யூசஸ் பாருங்களா, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் செல்லுலோஸ்? இதெல்லாம் சின்ன கிளாஸ் நிறைய படிச்சிருப்போம், பட் இங்க பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ரைட். நெக்ஸ்ட் செல்லுலோஸ் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் ரயான் எக்ஸ்ப்ளோசிவ், அதுல இந்த செல்லுலோஸ் கண்டிப்பா யூஸ் ஆகுது. கன் காட்டன் நைட்ரேட்டட் எஸ்டர் செல்லுலோஸ். ஸோ கன் காட்டன் நைட்ரேட்டட் எஸ்டர் செல்லுலோஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் ஹியூமன் கேனாட் யூஸ் செல்லுலோஸ் ஆஸ் ஃபுட்டா நம்ம we cannot take, இட்ஸ் a food. என்னன்னு அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணாது, அதைய do not contain necessary enzyme. அதை டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு என்சைம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இன்வெர்டேஸ் இருக்குது இல்லையா, ஜைமேஸ் பார்த்திருப்போம். பட் இதுல கிளைகோசிடேசஸ் அண்ட் செல்லுலோசஸ் அப்படிங்கிற 2 என்சைம் இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்தாதான் அதை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஸ்ட் ஆகும், இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது அந்த 2 என்சைம் நம்ம பாடியில் கிடையாது. ஸோ தட்ஸ் வை அதனால என்னது, அந்த கிளைகோசிடேசஸ் செல்லுலோசஸ் என்ன பண்ணாது, அது இருந்தா மட்டும்தான் அந்த என்சைம் இருந்தா தான் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் cannot it can hydrolyze the செல்லுலோஸை ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். ரைட். செல்லுலோஸுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இதுதான் செல்லுலோஸுடைய ஸ்ட்ரக்சர். இது என்னது, பீட்டா குளுக்கோஸ். என்ன குளுக்கோஸ்மா? பீட்டா டி குளுக்கோஸ். பீட்டானா உங்களுக்கு தெரியும், OH குரூப் எப்படி இருக்கும், மேல இருக்கும், OH கீழே இருக்கும். அப்ப மேல இருக்கிற OHக்கும் இதுக்கும் நடுவில் இருந்தது தான் என்னது, ஒரு கிளைகோசிடிக் பாண்ட். அதாவது 1,4. இது கூட 1,4 தான். 1,4 ஆல்பா பீட்டா டி குளுக்கோஸ். இட்ஸ் கார்பன் 1 and கார்பன் 4. ஸோ பீட்டா டி குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி லீனியர்லி ஜாயின்டு. எவ்வளோ மாலிகுல் சார்? எவ்வளோ? 10,000னா ஸ்டார்ச் இல்லையா, அமைலோபெக்டின் 10,000க்கு மேலே இருக்கும், டெஃபினட்டா 10,000 மேலே இருக்கும். ரைட். ஸோ செல்லுலோஸ், இதுதான் செல்லுலோஸ். ரைட். நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா கிளைகோஜன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்னதுமா, கிளைகோஜன் அப்படின்னாலே அனிமல் ஸ்டார்ச். சார் இப்போ நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு நமக்குள்ள என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகி எக்ஸஸ் ஆஃப் அந்த எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கும், நம்ம பாடி கன்சியூம் பண்ணிக்கும். ஒருவேளை நம்ம ஃபுட்டு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றது இல்லை, யாருமே அதை பேர்ன் பண்றது இல்லை. கலோரிஸை பேர்ன் பண்றோமா? இல்லை. ஸோ அது என்ன ஆகுது, நம்ம ஸ்கின்ல என்ன ஆகுது அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டா ஸ்டோர் ஆகுது. அந்த கொலஸ்ட்ரால் எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்குது, இட்ஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ், பேக்கப் மாதிரி வச்சிருக்குது. ஸோ இந்த பேக்கப் எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவையோ அப்போ அதை நம்ம பாடி எடுத்துக்கும், நம்ம பாடி சிஸ்டம் அதை எடுத்துக்கும். சரி. அப்போ இந்த அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் நதிங் பட் நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கொலஸ்ட்ரால் தான். சரிங்களா? இந்த அனிமல் ஸ்டார்ச், இந்த கொலஸ்ட்ரால் என்ன மேட்ல ஸ்டார்ட் பண்ண, என்ன ஒரு மெத்தட்ல மோட்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னா கிளைகோஜன். இட்ஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ கிளைகோஜன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் ஆயிருக்குது. சரிங்களா? இந்த கிளைகோஜன் பாருங்க, கிளைகோஜன் இஸ் த ஸ்டோரேஜ் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அது எதுல அப்படின்னா லிவர், மசில்ஸ். நம்ம மசில்ஸ்ல, லிவர்ல எல்லாம் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கு. அதிகமா சாப்பிட்டா ஃபேட்டி லிவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையாமா, அதெல்லாமே இந்த மாதிரி இந்த அனிமல் ஸ்டார்ச்ல தான். ஆன் ஹைட்ராலிசிஸ், இந்த கிளைகோஜனை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இட்ஸ் கிவிங் குளுக்கோஸ் மாலிகுல், சிம்பிள் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். இப்போ சார் நான் வந்து இன்னைக்கு சாப்பிட்டேன், ஒரு 40 நாள் சாப்பிடல, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, 40 days ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, 40 days ஒன்லி லிக்விட் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கிளைகோஜன் எல்லாம் ஹைட்ராலைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்.
ஸோ நம்ம 40 நாள் சாப்பிடனா கூட நம்ம என்ன ஆக மாட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்களா? நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கிளைகோஜன் என்னவா மாறி இருக்கும், குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி இட்ஸ் ப்ரொவைட் எனர்ஜி. நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உடம்புக்கு எனர்ஜி தேவை, கம்பல்சரி தேவை. அதுதான் என்னவா மாறி இருக்குது, இட் இஸ் கன்வெர்டட் இன் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸா ஃபைனலா எல்லாமே குளுக்கோஸா தான் மாறுமா. நம்ம சாப்பிட்ட எந்த ஃபுட்டா இருந்தாலும், ஈவன் நீ நான்வெஜ் சாப்பிட்டா கூட அந்த நான்வெஜ் கூட எப்படிதான் ஸ்டோர் ஆகுது, கிளைகோஜனா ஸ்டோர் ஆகுது. திரும்ப நீ அதை ஒர்க் பண்ணும்போது அந்த மசில்ஸ்க்கு நீ ஒர்க் கொடுக்கும் போது அது சிம்பிள் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி தென் குளுக்கோஸ் என்னவா மாறும், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி அப்படி பிரிஞ்சு போயிடும். ரைட், ஓகேங்களா? ரைட். ஸ்ட்ரக்சரலி த கிளைகோஜன் இட்ஸ் ரிசம்பிள் டு அமைலோபெக்டின். அமைலோபெக்டின்னா என்னது, அமைலோஸ் தான் தண்ணியில கரையும் சார், அமைலோபெக்டின் தண்ணியில கரையாது. அது எப்படி இருக்கும், 10,000 ஆல்பா டி யூனிட் சேர்ந்தது அண்ட் 24 to 30 பிரான்ச் செயின் C1 C6ல நமக்கு பிரான்ச் செயின் கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் லுக் லைக் அமைலோபெக்டின் அண்ட் வித் மோர் பிரான்ச்சிங். ஸோ அமைலோபெக்டின்ல 24 to 30 பிரான்ச்சிங் இருந்துச்சு. பட் கிளைகோஜன் அந்த ஸ்டார்ச்ல இட்ஸ் கெட்டிங் மோர் பிரான்ச்சிங், அதிகமான பிரான்ச்சிங் இருக்கும். ஸோ கிளைகோஜன் இந்த பிரான்ச்சிங் அக்கர்ஸ் எவ்ரி 8th or 14th, அதாவது ஒவ்வொரு 8th குரூப்ல, அதாவது ஒரு ஆல்பா டி குளுக்கோஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா டி குளுக்கோஸ்ல இருந்து பிரான்ச்சிங் எங்க வரும், 8th கார்பன்லயே வரும், 8th குளுக்கோஸ்லயே வந்துடும். அதாவது ஆல்பா டி குளுக்கோஸ் 1 2 3 4 அதுல ஒரு 8th குளுக்கோஸ் வருது இல்லைங்களா, அதுல ஒரு பிரான்ச்சிங் வரும். அல்லது 8ல இருந்து 14க்குள்ள எதுல வேணா வரும். அது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்ப 10,000 அதுல எத்தனை 8 இருக்கு கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 10ல 1 இருக்குது இல்லையா, 100ல எவ்வளவு இருக்கும், 100ல கிட்டத்தட்ட 8 யூனிட்ஸ் வரும் இல்லையா. 1000ல கிட்டத்தட்ட எவ்வளவு வரும், 800 யூனிட்ஸ் பக்கம் வந்துடும். அப்போ இவ்வளவு பிரான்ச்சஸ் வரும்னா அதிகமா மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இஸ் தேர். அண்ட் ஆப்போசிட் 24 to யூனிட்ஸ் அமைலோபெக்டின்ல இருக்கக்கூடிய அதே 24 to 30 இருக்கும், அப்படியே இருக்கும். 24th branch to அல்லது 30 பிரான்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய பிரான்ச் அப்படியே இருக்கும். அகைன் ஆடட் டு எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் வரும். The excess of glucose in the body it is stored in the form of glycogen. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய excess of carbohydrate is stored in a glycogen ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட் ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இம்பார்ட்டன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் இது எதனால சார் இந்த கார்போஹைட்ரேட் இப்போ முடிச்சிட்டோம். கார்போஹைட்ரேட் எப்படி ஒரு வழி என்ன பண்ணிட்டோம், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஐசோமர்ஸ் பார்த்தோம், எபிமர்ஸ் பார்த்தோம், சுக்ரோஸ் பார்த்தோம், தென் லாக்டோஸ் பார்த்தோம், தென் மால்டோஸ் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தோம் இல்லையா. இதனால என்ன யூஸ் சார், இப்போ ஸ்டார்ச், செலுலோஸ் அண்ட் கிளைகோஜன் மூணும் பார்த்துட்டோம் பாலிசாக்கரைட்ஸ்ல கூட. ரைட். அப்போ இதனால என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் கார்போஹைட்ரேட்ல பாருங்க. கார்போஹைட்ரேட்ஸ், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இட்ஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஆக்ட் அஸ் மெயின்லி எனர்ஜி சோர்ஸ். நமக்கு மெயின் எனர்ஜி சோர்ஸ் கார்போஹைட்ரேட் தான். நம்ம ஊர்ல எல்லாருமே நம்ம அரிசி சாப்பிட்றதானே சாப்பிட்றோம் அதிகமா. சார் அரிசி சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட் தான், நார்த் இந்தியாவில் சப்பாத்தி சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட் தான், எல்லாமே கார்ப்ஸ் தான். சரிங்களா, கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கும். ஃபுட் செயின்ல, ஃபுட் பிரமிட்ல பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல இருக்கிறது அதிகமா கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா, அதுல கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். புரோட்டீன் ரெண்டாவது, புரோட்டீன் கம்மியா. சரிங்களா, கார்போஹைட்ரேட். நெக்ஸ்ட், கார்போஹைட்ரேட் இஸ் ஸ்டோர்ட் இன் த பாடி கிளைகோஜன் அண்ட் பிளான்ட் ஆஸ் ஸ்டார்ச். நம்ம பாடியில அனிமல் ஸ்டார்ச்சா இருக்கும், பிளான்ட்ல எப்படி இருக்கும், பிளான்ட் ஸ்டார்ச் லைக் ஸ்டார்ச்சா இருக்கும். கார்போஹைட்ரேட் such as cellulose which is primarily component to the plant cell wall and used to make paper and furnitures, and then wood அது cloths are used of cotton, அது cellulose. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன சார் அப்படின்னா, simple sugars, glucose serves the main instant energy source. Glucose the instant energy source. And ribose sugars, இது ribose sugar. சார் ribose sugars எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல, C5 5 கார்பன் இருக்கிறது தான் ரிபோஸ் சுகர், 6 கார்பன் இருக்கிறது தான் குளுக்கோஸ். ஸோ ரிபோஸ் சுகர் இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காம்பனன்ட்ஸ் இன் நியூக்ளிக் ஆசிட். என்ன சார் நியூக்ளிக் ஆசிட், RNA, DNA. ஸோ DNA அப்படிங்கிறது என்ன, அந்த DNA தான் என்னதுமா நம்ம உடம்புடைய இந்த விஷயங்கள், அதாவது DNA தான் ஒருத்தருடைய மேஜர் ஸ்ட்ரக்சர். அந்த டிஎன்ஏல யூஸ் பண்ணக்கூடிய அந்த R ஃபார் ரிபோஸ், ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். சரிங்களா, ரிபோஸ் இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம், இந்த லெசன்லயே படிப்போம். ரிபோஸ்ங்கிறது 5 கார்பன் பென்டாஸ் சுகர், அதான் 5 கார்பன். ஸோ மாடிஃபைடு கார்போஹைட்ரேட் சச் அஸ் ஹைரலோனேட், கார்போஹைட்ரேட் மாடிஃபை பண்ணி ஹைரலோனேட், அதை கிளைகோசமி
கிளைகோஸ் அமினோ glycans, yes, glycose aminoglycans act as a shock absorber and lubricant. shock absorber வந்து ஷாக் எல்லாம் நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு, நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் கூட, சரிங்களா, நிறைய ஷாக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம மசில்ஸ்ல அல்லது நமக்கு யூஸ் ஆகிருக்கும். எது? இந்த கிளைகோஜன், மாடிஃபைடு கார்போஹைட்ரேட்ஸ், ரைட். இதுதான் நம்ம என்ன பார்த்தது, கார்போஹைட்ரேட்ஸ்ல இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டது. ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்தின எல்லா கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு யூனிட்டா, ஒவ்வொரு பார்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் வச்சு கிளியரா நீங்க கத்துக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுவரை நீங்க தொடர்ந்து இந்த சேனலோட நீங்க ஸ்டே டியூன்ட். ஓகே, பாய்.